ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 9ஆம் பகுதி. அவை அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவங்களே. பகுனி சாந்தி நாமனி ரூபிணியில் உள்ள அனைத்து பெயர்களும் வடிவங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர்களும் வடிவங்களுமே ஆகும். அத்தகைய குணங்களால் அவருடைய தனித்துவமும் நிரூபிக்கப்படுகிறது. எனவே கிருஷ்ணா என்ற பெயரின் தன்மையால் இது நிரூபிக்கப்படுகிறது. வேளாண்மை என்பது பூமியையும், ந என்ற சொல் நிர்விருத்தியையும் குறிக்கிறது. அவற்றின் ஒற்றுமையே பரம பிரம்மமான கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வச்சனம் கிருஷ்ணனை குறித்தது, வேறு யாருக்காகவும் கூறப்படவில்லை. கிருஷ்ணா என்ற மூலச்சொல் பூமி தாயையும், ந என்ற துறவையும் குறிக்கிறது. இவற்றின் இணைந்த வடிவமே ஸ்ரீ கிருஷ்ணன். அவரது வழிபாட்டை குறித்த சத்துவ தந்திர கௌதம தந்திரத்தில் உள்ள 18 எழுத்து மந்திரத்தின் விளக்கத்தில் இது போன்ற ஒரு வசனம் காணப்படுகிறது. அப்போது ஆன்மா சந்தோஷத்தின் வடிவமாகவும் உணர்ச்சி பேரின்பம் நிறைந்ததாகவும் ஆகிறது. அதாவது வேளாண்மை என்ற சொல் இருப்பை குறிக்கிறது மற்றும் அது ந என்ற ஆனந்தத்தின் வடிவமாகும். அதாவது மிக உயர்ந்த பேரின்பம் கொண்டவர்களாகவோ அல்லது அனைவரையும் கவரும் மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை உருவாக்குபவர்களாகவோ இருப்பவர்கள். அத்தகைய வடிவங்களே ஸ்ரீ கிருஷ்ணன். அவர்கள் சந்தோஷம் மற்றும் பரம பேரின்பத்தின் வடிவமாக இருக்கிறார்கள். இது பல அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது. பூ என்ற சொல் இருப்பை குறிக்கிறது. இது பாவ என்ற சொல்லை போன்றது. இது கவர்ச்சி என்ற பொருளையும் கொள்கிறது. கௌதம தந்திரத்தில் பூ என்ற சொல் சுத்தி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. பானை என்ற சொல்லை குறிக்கும் அதன் ஒத்த சொல்லில் இந்த வேறுபாடு விவரிக்கப்பட்டுள்ளது. பானை என்று சொல்வதன் மூலம் பானையின் இருப்பே புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் துணி அல்லது வேறு எந்த பொருளும் அல்ல. அதுபோலவே இங்கு பூமியின் இருப்பானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மேலான ஈர்ப்பை பறைசாற்றுகிறது. பின்னர் ஓய்வு என்று கூறுவதன் மூலம் ஆனந்தம் மட்டுமே எடுத்து கொள்ளப்படுகிறது. தயோர் ஐக்கியம் இது இரண்டின் சமத்துவத்தில் உள்ள ஒற்றுமையை காட்டியுள்ளது. அவரிடமிருந்து கிருஷ்ணன் என்ற சொல் பெறப்பட்டது. தயோர் ஐக்கியம் பரபிரம்மம், அதாவது உடையாத இருப்பும் உடையாத ஆனந்தமும் இணைந்தே பரம பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா வகையிலும் சிறந்தவரும் எல்லா பெரியவற்றிலும் மிக பெரியவருமானவரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். இருப்பினும் இங்கே கிருஷ் என்ற மூலத்தின் ஈர்ப்பு பொருளும் நீ என்ற சொல்லின் ஆனந்த பொருளும் அவற்றுடன் சமமான வடிவில் விவரிக்கப்படவில்லை. மாறாக காரணம் மற்றும் விளைவு என்ற உணர்விலிருந்து விலகிய வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பின்படி ஆயுர் விருதம், அதாவது நெய்யே உயிர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில் உள்ள ஜீவனில் மிகுந்த ஈர்ப்பு உள்ளது. பிருகத்வத் பிருகணாத்வச்ச பிரம்ம பரமம் விதுஹு, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நூலான விஷ்ணு புராணம், அதாவது பெரியவர்களாக இருந்து மற்றவர்களை பெரியவர்களாக ஆக்குபவர்களே பரம பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாஸ்திரத்திலும் இதையே கூறப்பட்டுள்ளது. அத கஸ்மத் யுச்சதே. பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் என்ன? எவன் தன்னை தானே பிருகத்தாக ஆக்கி கொண்டு மற்றவர்களையும் பிருகத்தாக மாற்றுகிறானோ அவனே பிரம்மம். முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.